காவல் நிலையத்தில் ஏற்பட்ட அந்த மரணம், அது சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. அது வருங்காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கா வண்ணம் தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரை குறைந்தபட்சம் எங்கள் இயக்கம் அங்கீகாரம் பெற வேண்டும். அந்த அங்கீகாரம் பெறுவதற்கு குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கை சீட்டுகளை நாங்கள் பெற வேண்டும் என்பது ஒரு ஆசை, தொண்டர்களின் ஆசை, நிர்வாகிகளின் ஆசை. ஆனால் இறுதி முடிவு எடுப்பது இயக்கத்தின் தலைமை. அதாவது அந்த காவல்துறையில் காவல் நிலையத்தில் ஏற்பட்ட அந்த மரணம், அது சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. அது வருங்காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கா வண்ணம் தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இது பலமுறை நான் இதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்திருக்கிறேன். நான் ஒரு கூட்டணியில் இருக்கிற பிற இயக்கங்கள் கூடுதல் இயக்கங்களை விரும்புவது அது இயற்கை. அந்த இயக்கத்தின் தொண்டர்கள், நிர்வாகிகள் விரும்புவது இயற்கையான ஒரு சுபாவம் தான். எங்களை பொறுத்தவரை குறைந்தபட்சம் எங்கள் இயக்கம் அங்கீகாரம் பெற வேண்டும். அந்த அங்கீகாரம் பெறுவதற்கு குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கை சீட்டுகளை நாங்கள் பெற வேண்டும் என்பது ஒரு ஆசை, தொண்டர்களின் ஆசை, நிர்வாகிகளின் ஆசை. ஆனால் இறுதி முடிவு எடுப்பது இயக்கத்தின் தலைமை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுக்குண்டான ஒரு தீர்மானம் தான் எங்களுடைய பொதுக்குழுவையும் போட்டிருந்தாங்க. ஆனால் தவறாக சித்தரிக்கப்பட்டு இத்தனை எண்ணிக்கை நாங்கள் டிமாண்ட் வைக்கிறோம் நாங்கள் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு சித்தரிப்பு இருந்தது. அது போன்றது எல்லா இயக்கங்கள், நீங்க கூட்டணியில் இருக்கிற அனைத்து இயக்கங்களும் அவங்களோட விருப்பத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இறுதி முடிவு அந்த இயக்கத்துடைய தலைமை, அந்த இயக்கத்துடைய தலைமை கூட்டணி தலைமையோட பேசி முடிவெடுக்க வேண்டியது. இயக்கங்கள், அனைத்து அரசியல் இயக்கங்களிலும் ஒரு ஜனநாயக இயக்கத்தில் மாறுபட்ட கருத்துகள் உண்டு. எல்லாமே ஒரே நிலைப்பாடுங்கிறது கண்டிப்பா இருக்க முடியாது. கூட்டணிக்குள்ளேயும் கிடையாது, கட்சிகளுக்குள்ளேயும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு இயக்கத்துல இரண்டு தலைமை, அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரு அந்த இயக்கம், நீங்க பாமக தான் சொல்றீங்க, அந்த இயக்கத்துல அந்த அவருடைய நிறுவன தலைவருக்கும் இப்ப இருக்கிற தலைவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா அந்த இயக்கத்துல பொறுத்த வரைக்கும் அவங்க இயக்கத்தில் இருக்கிற அந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் அதை முடிவு பண்ணணும். நானும் நீங்களும் அதுக்குண்டான அதை பேசவும் முடியாது, பேசவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் அது நல்லா இருக்காது. அந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும் எந்த இயக்கமா இருந்தாலும் சரி, அந்த இயக்கத்துக்குள்ள சில குழப்பங்கள், அந்த பிரச்சனைகள் வந்து அந்த இயக்க தோழர்கள் அதை அவங்க தீர்த்து வைக்கணுமே தவிர வெளியில இருந்து யாருமே ஒரு கருத்து நம்ம சொல்ல முடியாது. அது சொல்றதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் அவங்க அது விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. மத்திய ஒன்றிய அமைச்சர் நாங்க ரொம்ப குறைந்த அளவில் நாங்க கூட்டியிருக்கோன்னு சொல்றாங்க. இருந்த போதிலும் அடித்தட்டு மக்கள் பாதிக்காத வண்ணம் அந்த கட்டண உயர்வை அவங்க ரத்து செய்ய வேண்டும் தான் என்னுடைய நிலைப்பாடு. அது மாத்திரம் இல்லாம நான் ஏற்கனவே பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்முடைய சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கும் சரி, பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் சரி, அவங்களுக்கு அந்த கோவிட் காலகட்டத்தில் அந்த ரயில்வே டிக்கெட் ஒரு கன்செஷன் இருந்தது. அது அவங்க அந்த நேரத்தில் எடுத்தாங்க. அது இதுவரைக்கும் அவங்க அதை உண்டான திரும்பி பண்ணல. நாங்கள் நாடாளுமன்றத்தில் நான் குரல் எழுப்பின ஒன்றிய அமைச்சர் நான் தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் பொழுதும் சரி, இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் சரி, அவங்க நம்முடைய ஊடகத்துறைக்கும் சொல்லி அவங்க ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த கன்செஷன் வந்தது, அது கண்டிப்பா அது மறுபடியும் வழங்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நான் இந்த நேரத்தில் அதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அல்லாத பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள் தவிர்த்து நீங்க பிற மாநிலங்கள் கொடுத்தாரு, தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களுக்கு உரிய நிதியை அவங்க கொடுக்கறதுங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அதுல ஓரளவு உண்மைதான் கூட. குறிப்பா நீங்க பள்ளிக்கல்வித்துறை நீங்க சொன்னீங்க. நீங்க பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் அந்த மும்மொழி கொள்கைக்கு நம்ம உடன்படாதனால அவங்க கட்டாயந்தமா அந்த மும்மொழி கொள்கையை நம்ம ஏற்கணும் அப்படிங்கிற இதுல அவங்க என்னன்னா, நம்ம மாநிலத்துக்கு உண்டான நிதி அவங்க கொடுக்கல. கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேற்பட்ட நிதி நமக்கு கொடுக்கல. அதனால பல பாதிப்புகள், அடிப்படை
நம்ம செலவுகளோட எது பண்ணிக்க முடியல. இது நாங்க கடந்த முறை பல முறை நாடாளுமன்றத்திலையும் பேசியிருக்கோம். தனிப்பட்ட முறையிலையும் அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். இதனால பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதனால ஏற்கனவே உங்களுக்கு தமிழக அரசு பல நிதி சுமையில் இருக்கும்போது இது கூடுதல் நிதி சுமையை உருவாக்கும். அதுவும் மாணவர்கள் இதுல இருந்து அரசியல் பண்ணக்கூடாதுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கூட்டணியும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்றதா, அது இல்லாம எப்படி சொல்ல முடியும்? நாங்க ஜெயிக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? நாங்க தான் வெற்றி பெறும் அவங்க சொல்றோம், அது அவங்களுடையது. ஆனால் தேர்தல் முடிவுகள் யார் தீர்மானிக்கிறாங்கன்னா வாக்காளர் பெருமக்கள், அவங்க தான் முடிவு பண்ணணும். அந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஜனங்கள் பொறுத்த வரைக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு நல்ல தீர்ப்பு, அதாவது இந்த தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பல சிரமங்களுக்கிடையே, அதாவது நீங்க நிதிச்சுமை, ஒன்றிய அரசின் ஒத்துழையாமை, பல்வேறு இந்த சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க செஞ்சிருக்காங்க. சில குறைகள் சொல்ல முடியாது. அந்த ஓரளவுக்கு அவங்களுடைய தேர்தல் வாக்குகளை நிவர்த்தி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருக்கிற இப்போ நம்ம திமுக தலைமையான கூட்டணி வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருக்கு. இப்போ நாங்க வருகின்ற செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாள் மாநாடு நாங்க வருஷம் கொண்டாடுறதா இந்த வருஷம் கொண்டாடுறோம். ஏன்னா இந்த தேர்தல் வருடம்னால 2024 சட்டமன்ற தேர்தல் வருடனால எங்களுடைய இயக்கத்துடைய அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துறோம். இந்த தேர்தல் நேரத்தில் இருக்கிறனால நீங்க அந்த பூத் கமிட்டிகள் அமைக்கிறது செய்யறது, மண்டல வாரிய கிட்டத்தட்ட 7 செயல்வீரர் கூட்டம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு திருப்பூர்ல கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை இன்னைக்கு திருப்பூர்ல பொறுத்த வரைக்கும் நாங்க அந்த செயல்வீரர் கூட்டம் வச்சிருக்காங்க. இது போன்ற 7 இடத்துல 7 மண்டலங்கள்ல மண்டல கூட்டம் செயல்வீரர் கூட்டம் வச்சிருக்காங்க. அது இந்த மண்டல கூட்டணங்கள்ல மாநாடு பொறுத்த வரைக்கும் மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும். சென்ற ஆண்டு நாங்க மதுரையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாநாடு நாங்க நடத்தினாங்க. அந்த மாநாடை மிஞ்சும் மண்டம் இந்த மாநாடு திருச்சியில் நாங்க செப்டம்பர் 17 நடத்தினாங்க. இந்த மாநாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை திரும்பி பார்க்கிற வண்ணம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடை மதிமுக நடத்தணும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த செயல்வீரர் கூட்டம் நடத்தினாங்க. இதனால 2 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இந்த கேள்வியை எழுப்புற முதல் இயக்கம் மறுமலர்ச்சி திமுக. நான் அன்னைக்கு கேட்ட கேள்வி தொடர்ந்து அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கான பாஜக தலைமையில, தமிழக பாஜக தலைமையில இருந்து எந்தவித பதிலும் கிடையாது. நான் அவங்க ஹிந்தி ஏன் 3வது மொழி கத்துக்கிறது தவறு, ஏன் இதுல அரசியல் பண்றீங்கன்னு சொல்லி தமிழக பாஜக தலைவர் கேட்கிறாங்க. நான் அவங்ககிட்ட கேட்ட கேள்வி இப்ப இல்ல, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி முதல் கேள்வி நான் தான் முதல் கேள்வி கேட்டேன். நான் நீங்க 3வது மொழி கத்துக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க அது 3வது எந்த மொழியா இருக்கலாம் வேணாம், ஆனா நீங்க இந்திய மொழிகள் தான் இருக்கணும், வெளிநாட்டு மொழிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். இன்னைக்கு உலகமயமாக்கல் பத்தி பேசுறோம், குளோபலைசேஷன் பத்தி பேசுறோம். நம்மளுடைய மாணவர்கள் இளைஞர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் போறாங்க. நீங்க பல்வேறு துறைகளை ஆதிக்கம் செலுத்துறாங்க. அந்த ஆதிக்கம் எதனால செலுத்துறாங்க? ஆங்கில புலமை, அந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சினாலதான் அந்த ஆதிக்கம் வந்திருக்கு. அது எப்படி வந்ததுன்னா இந்த இருமொழி கொள்கையினாலதான் வந்தது. ஏற்கனவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய புதிய இது வந்துருச்சு. அதெல்லாம் கத்துக்கிட்டாதான் நம்மளுடைய மாணவர்கள் இங்க கம்பீட் பண்ண முடியும். அப்படி இருக்க சூழ்நிலை 3வது மொழி ஒன்று கத்துக்கிட்டா அது மாணவர்கள் விருப்பத்தை விட்டுருக்கு. அது என்ன 3வது மொழி கட்டாயமா நீங்க கத்துக்கணும், அதுலயுமே இந்திய மொழிகளை தான் இருக்கணுங்க சொல்றது தவறு. எந்த மொழியாவது கத்துக்கும், அது மாணவர்கள் கிட்ட விட்டுருக்கு, மாணவருடைய பெற்றோர்கள் கிட்ட விடுங்க சொல்றேன். இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி நான் 2 வருஷத்துக்கு படி வச்சிருக்காங்க. நீங்க வட மாநிலங்கள்ல பாஜக, குறிப்பா நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, ஆங்கிலம் என்பது ஒரு அந்நிய மொழி, ஒரு அடிமை, நம்முடைய அடிமைகளின் அதோடைய ஒரு இதுதான், அது ஒரு சின்னம் சொல்லிட்டு ஆங்கிலம் புறக்கணிக்கப்பட வேண்டும், ஆங்கிலம் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அமித்ஷா அவர்கள் வட மாநிலங்கள்ல தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் மாத்திரம் கிடையாது, பாஜக இருக்கிற முக்கியமான தலைவர்கள் இந்த பிரச்சாரத்தை வைக்கிறாங்க, ஆங்கிலம் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்க வேண்டும். அதெல்லாம் கேட்டேன் நானு. நீங்க 3வது மொழி கத்துக்கிற என்ன தவறு நீங்க சொல்றீங்களே, ஆங்கில மொழியே இல்லாம இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு ஒரு பாஜக தலைவர். அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஆங்கிலம் இல்லாம நம்ம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? நீங்க உலக தொடர்பு மொழியே இன்னைக்கு ஆங்கிலம் தான், உலக தொடர்பு மொழியே இன்னைக்கு ஆங்கிலம் தான். நீங்க எந்த துறை எடுத்துக்கலாம், ஐடி மாத்திரம் கிடையாது, மருத்துவத்துறையா இருக்கட்டும், இல்ல வர்த்தகமா இருக்கட்டும், எந்த துறையில பொறுத்தவரைக்கும் ஆங்கிலம் இல்லாம நம்மளோட செயல்பட முடியாது. இது நியதி. நம்ம தாய்மொழி தமிழ் மொழி இருக்கட்டும், ஆனா உலக தொடர்பு மொழி ஆங்கிலம் நமக்கு அவசியம். ஆங்கிலமே இருக்கக்கூடாது, நம்ம ஹிந்தி தான் வேணும்னு சொல்றது. இதுதான் நாங்க சொல்ற மொழியில இப்ப யார் மொழி வச்சு அரசியல் பண்றாங்க? மொழியை வச்சு யாரு அரசியல் பண்றாங்கன்னா அவங்க பாஜக தான் பண்றாங்க. இதை நான் கிட்டத்தட்ட 2 வருஷமா நான் கேட்டிருக்கேன், நாடாளுமன்ற வளாகத்திலே நான் கேட்டிருக்கேன். இதுக்குண்டான பதில் தமிழக பாஜக தலைவர் இதுவரைக்கும் அதுக்குண்டான பதில் அவங்க கொடுக்கலாம். அதாவது நீங்க சொல்றீங்க இல்லையா, 3வது மொழி பொறுத்த வரைக்கும் அந்த மாணவர்கள் தீர்மானிக்கணும், அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் தீர்மானிக்கணும். அந்த 3வது மொழி நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த மொழி ஏன் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மொழியும் இருந்தது. இப்ப என்னன்னா 3வது மொழியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்திய மொழியா தான் இருக்கணும். இப்போ உதாரணம் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா
நீங்க தமிழ் இருக்கு, ஆங்கிலம் இருக்கு. நீங்க மூணாவது மொழி கட்டாய மொழின்னு சொல்லும் போது அவங்க என்ன எடுப்பாங்க? பக்கத்துல இருக்கிற மலையாளத்தை எடுப்பாங்களா, இல்லாட்டி தெலுங்கு எடுப்பாங்களா, இல்ல கர்நாடகா மொழி எடுப்பாங்களா? அங்க ஒரு வழி இல்லாம அவங்க ஹிந்தி எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால மறைமுகமா ஹிந்தியை திணிக்கிறேன்னு சொல்றாங்க. மொழி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது அந்த மாணவர்கள் பெற்றோர் கூட்டம், அதுல அரசியல் கொண்டு வரக்கூடாது. நான் பாஜகவே சொல்றேன். ஏன் ஆங்கிலம் வேண்டாம்னு சொல்றாங்க? அவங்க ஏன் ஆங்கிலம் வேண்டாம்னு சொல்றாங்க? நீங்க அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவர்கள், செவிலியர்கள் அந்த ஒரு தட்டுப்பாடு இருக்கிறது அவனை மறுக்க முடியாது. ஆனா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நிதிச்சுமை, நிதி பற்றாக்குறைக்கு பல காரணங்கள் இருக்கு. தமிழக அரசு பொறுத்து முடிஞ்ச வரைக்கும் அதுக்குண்டான அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. அது பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழக அரசு சரி, அது துறை சார்ந்த அமைச்சர் அதுக்குண்டான விளக்கத்தை ஒருமுறையில பல முறை கொடுத்திருக்கிறாரு. மேக்சிமம் சில இடங்கள்ல அவங்க நிரப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா கடந்த 10 ஆண்டுகளாக நடந்த சில குளறுபடிகள், அது இல்லாம இன்னைக்கு இருக்கிற நிதிச்சுமை, நிதி பற்றாக்குறையினால அதை உடனடியாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. ஆமா, நீங்க 10 ஆண்டுகள் நடக்கும்போது ஒரு நிதி பற்றாக்குறை டெபிசிட் ஏற்படுது, பினான்சியல் டெபிசிட் ஏற்படுது. அதே நேரத்தில் உங்களுக்கு தமிழக அரசுக்கு வர வேண்டிய நிதி வர்றதில்லை. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்க அது ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல அதை உடனடியாக எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுங்கிறதுடையது. காலப்போக்கில் சரி வருங்கிறது, சரி செஞ்சிருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்றது உங்களுக்கே சலிப்பு ஏற்பட்டிருக்கும், எல்லாருக்கும் ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கு. மீனவர்களே அவங்க என்ன சொல்றாங்க? இந்த போராட்டம் எத்தனை தடவை தான் நாங்க நடத்துன்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட 15 வருஷமா நடந்துட்டு. என்னைக்கு அந்த 2009 அந்த போர் அங்க முடிஞ்சது இலங்கையில, அதுக்கப்புறம் அதோட வீரியம் தான் பிடிச்சிருக்கு. நம்ம தமிழக மீனவர்களை அவங்க கைது பண்றது சரி, அவங்களை கைது பண்ற பத்திரம் கிடையாது. நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க, அவங்களோட உடைமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய அந்த மீனவ படகுகளை அவங்க தேசிய உடைமை பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. மீனவர் அடுத்த ஜெனரேஷன் பொறுத்துக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்து வர நம்ம பிள்ளைங்களை வேண்டாம், அந்த தொழிலே வேண்டாம், நம்ம படிச்சு எங்கேயாவது கோயம்புத்தூர், மெட்ராஸ், பெங்களூர் வேற ஏதாவது வேலைக்கு அனுப்பிச்சிடலாம், அடுத்த தலைமுறை இந்த தொழிலே செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டு இருக்கு. நான் ராமநாதபுரம் போலவான இந்த கடலோர மாவட்டங்களுக்கு போகும்போது அந்த மீனவர்கள்ட்ட பேசும்போது இதுதான் அவங்களுடைய வெளிப்பாடு. நான் என்னை பொறுத்து வைக்கிறேன்னா, இது ஒரு நிரந்தர தீர்வு யாரால கொண்டு வர முடியும்? மாநில அரசால கொண்டு வர முடியுமா கேட்கிறேன். நான் கண்டிப்பா முடியாது. நான் அது காங்கிரஸோ பாஜக நான் பொதுவா நான் சொல்றேன். ஒன்றிய அரசு எடுக்க வேண்டிய முடிவு. அது கச்சத்தீவை மீட்கிறதா இருக்கட்டும். உடனே சொல்லுவாங்க கச்சத்தீவு யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பழிச்சொல் வருது. நீங்க அவங்களை குறை சொல்றது, அவங்க இவங்களை குறை சொல்றது, இதுதான் நடந்துட்டு இருக்கே தவிர மீனவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படல. அவன் செத்து பொழைச்சிட்டு இருக்கான், அந்த குடும்பம் செத்து பொழைச்சிட்டு இருக்காரு. நேரடியா போய் நான் பல குடும்பங்கள் பார்த்திருக்கேன். தமிழ்நாட்டிலே மிகவும் பின்தங்கிய மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா இந்த கடலோர மாவட்டங்கள், சில பகுதிகள் அங்க தொழில் கிடையாது, விவசாயம் கிடையாது. அவன் கடலுக்கு போனாதான் அந்த 3 வேளை சோறு அவனுக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அதுவும் நாளாக ரொம்ப வீரியமாயிட்டு இருக்கு. அவங்களுடைய தொடர்ந்து முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு ஒரு பிரச்சனை நடக்கும். வாரம் நம்மளுடைய தமிழக மீனவர்கள் அவங்க கைது பண்ற பத்திரம் கிடையாது. கொடிய முறையில தாக்குறது, அவமானப்படுத்துறது, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஒன்றிய அரசு கொண்டு வரும். அது எந்த அரசா இருந்தாலும் சரி. கடந்த காலங்கள் நடந்த தவறு அதனால அப்படின்னு சொல்றதை விட இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு நான் சொல்றேன்.